டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியினரிடையே அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வன்னியர்களுக்கான கட்சி என்று சொல்லித்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினார் டாக்டர் ராமதாஸ். அன்று தொடங்கி இன்று வரை கட்சி தொடங்கிய நோக்கம் துளிகூட மாறாமல் தொடர்ந்து வன்னியர்களின் முன்னேற்றம் ஒன்றையே கருத்தில் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு தேர்தல் தங்களின் கூட்டணியை மாற்றிக்கொண்டு எப்படியாவது சட்டமன்றத்திலும் மக்களவையிலும் பாமகவுக்கான பிரதிநிதித்துவம் இருப்பது போல பார்த்து கொண்டாலும் தனது கொள்கையை மாற்றிக்கொள்ளாத ஒரே கட்சி பாமக தான். ஆயினும் ஒரே ஒரு கொள்கையை மட்டும் மாற்றிக்கொண்டார் ராமதாஸ். அது தனது குடும்பத்திலிருந்து யாரும் பாமக தலைமைக்கு வரமாட்டார்கள், அதாவது வாரிசு அரசியலே இருக்காது, அப்படி வந்தால் சவுக்கால் அடிக்கலாம் என்று கூறியதை மட்டும் வாபஸ் பெற்றுக்கொண்டு தனது மகன் டாக்டர் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்தார். இந்த ஒரு கொள்கை முரண்தான் இன்று தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கட்சியை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்னும் போட்டியை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியில் ஒவ்வொரு பதவியாக மகன் அன்புமணிக்கு கொடுத்து அலங்கரித்த ராமதாஸ் ஒரு கட்டத்தில் கட்சியின் தலைவராக அன்புமணியை அறிவித்தார். அன்று முதல் அன்புமணி எடுத்த முடிவுகளும் ராமதாஸின் முடிவுகளுக்கு கட்டுப்படாத போக்கும் தான் இன்று மீண்டும் கட்சியின் தலைவர் நான் தான் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவிக்க காரணமாகி உள்ளது. இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான். 2024 பாஜகவுடன் கூட்டணி உறவை முறித்த அதிமுக பாமகவுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை CV சண்முகம் மூலம் நேரடியாக ராமதாஸிடம் நடத்தியது. அப்போது பாமகவுக்கு ராஜ்யசபா சீட் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக கேட்கும் தொகுதியில் கொடுப்பது என்று ஏறக்குறைய கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றுதான் கூறப்பட்ட நிலையில் அன்புமணி டெல்லியில் டீல் பேசி பாஜகவுடன் கூட்டணியை அறிவித்தார். அது மட்டுமின்றி தனது மனைவியையும் தேர்தலில் களமிறக்கினார். இது ராமதாஸுக்கு அதிருப்தியான நிலையில் பாஜக கூட்டணி வென்று பாமகவுக்கு மத்திய அமைச்சர் பதவி தரும் என்றெல்லாம் கூறி ராமதாஸை சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்கு மக்கள் தேர்தல் ஆப்பு அடிக்க பாமகவின் வேட்பாளராக இருந்த அன்புமணியின் மனைவி சௌமியாவும் கூட தோற்று போனார். அதிமுக பக்கம் போயிருந்தால் ஒரு சில தொகுதிகளில் வென்றிருக்கலாம், ராஜ்யசபா சீட்டையும் வென்றிருக்கலாம் என்று கணக்கு போட்டு வைத்திருந்த ராமதாஸுக்கு இந்த தோல்வி ஆதங்கத்தை ஏற்படுத்தியது. தொடர் தோல்விகளால் பாமகவினர் துவண்டு போய் நிலையில்தான் புதுச்சேரி அருகே நடைபெற்ற பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்து டாக்டர் ராமதாஸ் அறிவிக்க அங்கேயே எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி தன்னை பானையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு கிளம்பினார். இதன் பிறகு பாமக முக்கிய தலைவர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி வைத்திருந்த நிலையில்தான் மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ள நிலையில் அதிரடியாக அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவராக அறிவித்துள்ளார் டாக்டர் ராமதாஸ். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தன்னிடமே யாரும் வர வேண்டும் என்னும் திட்டத்தில் ராமதாஸ் செய்துள்ள இந்த அதிரடி பாமக சீனியர்கள் மத்தியில் வரவேற்பையும் அன்புமணி ஆதரவாளர்கள் மத்தியில் எதிர்ப்பும் பெற்றுள்ளது. கட்சி முக்கியமா வாரிசு முக்கியமா என்பதை பாமகவினர் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது.